மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாம் இன்னைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின்காந்தவியலும் தூண்டலும் என்ற பாடப்பகுதியை பார்த்து கொண்டு வரோம். அது ஒரு பெரிய பாடப்பகுதின்னு நாங்கள் கடந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தாங்க. மின்காந்தம் சம்பந்தமாக ரைட், காந்தவியல் சார்ந்து மின்காந்தம் சம்பந்தமாக பார்த்து கொண்டு வந்தாங்க. அது தொடர்ச்சியாக ஒரு கடத்தி கம்பியில் மின்னோட்டம் பாய்ஞ்சால் அந்த கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். அது கிறிஸ்டியன் எசட் என்ற விஞ்ஞானியுடைய கண்டுபிடிப்பு. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நிலையான காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தியை வச்சுட்டு அந்த கடத்திக்கு வெளியிலேருந்து கரண்ட் கொடுக்கும்போது அந்த கடத்தி கம்பி அசையும். அதுலேருந்து டிசி மோட்டர் தத்துவங்கள் நிறைய படித்தோம். தொடர்ச்சியாக மோட்டர் பிரிவுகள் அப்படி அதிலிருந்து எந்த திசையில் கடத்தி அசையும்ன்றதை கண்டுபிடிக்கிறது, மோட்டரை எந்த திசையில் சுத்தம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்தினாங்க. அப்படி நிறைய பிரயோகங்கள் பார்த்தனாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் மைக்கேல் பாரடே கண்டுபிடிச்ச மின்காந்த தூண்டல் தத்துவம் ரைட், அது மிக முக்கியமானது. எப்படி ஒரு மோட்டர் தத்துவம் வேலை செய்தோ அதுக்கு டிரெக்ட்லி ஆப்போசிட் ஆனது தான் டைனமோ தத்துவம் என்று மின்காந்த தூண்டல் தத்துவத்தில் மைக்கேல் பாரடே கண்டுபிடிச்சார் ரைட். ஓகே, அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அதில் செல்வாக்கு காரணிகள் என்ன, அந்த தூண்டிய ஓட்டத்தினுடைய திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் பிளமிங்கிற விளக்கை விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது எல்லாம் கடந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக பார்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அதனுடைய பிரியோகங்கள் ரைட், தூண்டல் தத்துவத்தினுடைய பிரியோகங்கள் என்று சொல்லி ஆடலோட்ட மின்பரப்பாக்கிகள் ரைட், ஜெனரேட்டரில் பார்த்தாங்க. மின் உற்பத்தி நிலையங்களில் எப்படி அந்த ஜெனரேட்டர் தத்துவம் வேலை செய்ததை பற்றி பார்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அசையும் காந்த சுருள் சைக்கிள் டைனமோ அதில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பார்த்தாங்க ரைட். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இதுக்கும் ஒரு பிரயோகம் தான் ரைட், டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, நிலை மாற்றிகள் ரைட். நிலை மாற்றிகளிலும் ஒரு மின்காந்த தூண்டல் தத்துவத்தினுடைய ஒரு பிரயோகம் தான் மைக்கேல் பாரடே கண்டுபிடிச்ச தூண்டல் தத்துவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரயோகம். இது ஒரு உபகரணமாகவே இருக்குது, மின் உபகரணமாகவே இது சுற்றுகளில் பயன்படுத்தப்படுது ரைட். இதை நாங்கள் ஏன் நீங்கள் முக்கியமாக படிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அடுத்து படிக்க போகிற மிகப்பெரிய பாடம் எலக்ட்ரானிக்ஸ் ரைட். எலக்ட்ரானியல் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம், அது ஒரு தனி பாடமாகவே இருக்குது. அந்த பாடத்தை அந்த ஒரு பெரிய பாடம் ரைட். அந்த பாடத்துக்குள்ளே இருக்கிற சில நுணுக்கங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரைட், நிலை மாற்றிகள் முக்கியமானது ரைட். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் நிலை மாற்றிகள். அதை பற்றின இன்றைக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்ப்போம் ரைட். ஓகே, நிலை மாற்றிகள் என்ற பகுதியை பார்ப்போம் புதுசாக ரைட். இந்த நிலை மாற்றிகள் என்றது வேறு ஒன்றும் இல்லை, மின் மாற்றிகள் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மின் மாற்றிகள். மின் மாற்றிகள் ரைட், மின் மாற்றிகள் சொல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ரைட். இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க ரைட். டிரான்ஸ்ஃபார்மர் என்று சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருப்பா, இந்த நீர் மின்வெல் உற்பத்தி நிலையங்களாக இருக்கலாம் அல்லது காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்கலாம். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் பொதுவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தப்படும் ரைட். அப்போ மின் உற்பத்தி நிலையத்தில் இப்போ நீர் மின்வெல் உற்பத்தி நிலையத்தில் வந்து சுழலை செய்து அங்கே ஒரு தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் ரைட் ஜெனரேட்டர் மின் உரப்பாக்கியில் பயன்படுத்தி ஒரு மின்னை வந்து உற்பத்தி செய்வாங்க ரைட். மின்னை உற்பத்தி செய்து அதை வந்து பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்புவாங்க ரைட். மின் உற்பத்தி நிலையத்தில் நீர் மின்வெல் உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மின் சக்தியை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் பண்ணி அது என்ன செய்யும், அங்கே கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் உருவாக்கப்பட்ட மின் பிறப்பாக்கி மூலம் உருவாக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தும். ஒரு பெரிய வோல்டேஜாக மாற்றி உயர் வோல்ட்டளவுக்கு மாற்றித்தான் அதை வந்து அடுத்தடுத்த உபமின் நிலையங்களுக்கு அனுப்பி அங்கேருந்து வீடுகளுக்கும் அனுப்பப்படுது. வீடுகளுக்கு அனுப்பப்படுறதுக்கும் அங்கே அதுக்கிடையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துவாங்க ரைட். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீ கேள்விப்பட்ட விஷயம், இந்த நிலை மாற்றிகள் என்று சொல்றது தமிழில் அல்லது மின் மாற்றிகள் என்று சொல்லையும் பாய்ப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்ன தேவைக்கு பயன்படுது, எதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டால் வோல்ட் அளவை கூட்டி குறைக்கிறது ரைட். சில இடங்கள் எங்களுக்கு உயர் வோல்ட் அளவை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும், பெரிய ஒரு வோல்டேஜை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். சில இடங்களில் வந்து எங்களுக்கு சின்ன வோல்டேஜ் தேவைப்படும். உதாரணத்துக்கு நான் இப்போ வீடுகளில் டெலிஃபோன் பாவிக்கக்குள்ள அல்லது வீடுகளில் வந்து இப்போ லேப்டாப் ரைட் மடிகணினிகள் பயன்படுத்துகிற எலக்ட்ரானியல் பொருட்களை வந்து வீடுகளில் பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு குறைந்த அளவு அழுத்தம் தேவைப்படும். அங்கே நான் பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் அடிச்சிடும், மின் சாதனங்கள் எல்லாம் அடிச்சிடும். அப்போ அதுக்கு வந்து நான் குறைந்த அளவு வோல்டேஜை பயன்படுத்தணும், அந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கொடுக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யும், கொடுக்கப்படுகிற வோல்டேஜை வந்து குறைச்சி தரும், இன்புட் பண்ற வோல்டேஜை வந்து கூட்டி தரும் அல்லது வோல்டேஜை குறைச்சி தரும். அதாவது வோல்டேஜை மாத்துறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை, ஒன்று கூட்டி தரும் அல்லது குறைச்சி தரும். தேவையான எனக்கு கூட வோல்டேஜ் தேவைன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி அழுத்தத்தை கூட்டலாம். எனக்கு குறைந்த வோல்டேஜ் தான் வேணும்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி அழுத்தத்தை குறைக்கலாம். அப்படி வோல்டேஜை மாத்துற வேலைகளை வந்து இந்த நிலை மாற்றிகள் பேர்ல வேற மாற்றிகள் மாற்ற வேலை மாற்றிகள் பாருங்க. நிலை மாற்றிகள் என்றால் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை என்றால் மாத்துறது, வோல்டேஜை மாத்துறது தான் இந்த வேலை ரைட். ஓகே, இன்னைக்கு நாங்கள் இதில் ஒரு எளிய டிரான்ஸ்ஃபார்மர் சுட்டு எப்படி உருவாக்குறதை பற்றி ஒரு செயற்பாடில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இங்கே ஒருக்கா டீப்பாக பார்ப்போம் ரைட். இந்த செயற்பாடில் என்ன சொல்றான்னு கேட்டால் செயற்பாடு வழியாக பார்ப்போம்.
தேவையான பொருட்கள் கணிச்சி 28 2 மீட்டர் நீளமான காவலிடப்பட்ட செப்பு கம்பி. இந்த சொல்லு முக்கியம். காவலிடப்பட்ட செப்பு கம்பி. அந்த வகையை சேர்ந்த காவலிடப்பட்ட செப்பு கம்பிகள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கட்டாம். அது மாதிரி மெல்லிரும்பு கட்டு, மெல்லிரும்புகளால் செய்யப்பட்ட ஒரு கம்பி கட்டு ஒன்று தேவைப்படுது. அடுத்தது உலர் மின்கலம் 2 பேட்டரி தேவைப்படுது. அடுத்தது மைய பூச்சிய கல்வனோமானி. இந்த மைய பூச்சிய கல்வனோமானியை பற்றிலாம் நாங்கள் கடந்த வகுப்புல தெளிவாக பார்த்தாங்க. மைய பூச்சிய கல்வனோமானி ஒரு சுற்றில ஏன் பயன்படுத்தப்படுகிறது? அந்த மின் சுற்றில வந்து மின்னோட்டம் போகுதா இல்லையான்றதை செக் பண்றது ஒரு காரணம். இன்னொரு வேலையை செய்து மையப்பூச்சிய கல்வனோமானி என்ன வேலை செய்தனால இந்த மின்னோட்டம் போகுதா இல்லையான்னு சொல்லும். அதே நேரத்தில் மின்னோட்டம் எந்த திசையில போகுது, நேர் திசையில போகுதா எதிர் திசையில மறை திசையில போகுதான்றதை, எந்த திசையில மின்னோட்டம் பாயுதுன்றதை சேர்த்து சொல்லக்கூடியது இந்த மையப்பூச்சிய கல்வனோமானி. கல்வனோமானி திரும்பி செலுத்தும். கல்வனோமானியுடைய காட்டி திரும்புதுன்னு சொன்னால் அந்த சுற்றில மின்னோட்டம் பாயுது. கல்வனோமானியுடைய காட்டி வலஞ்சுழி திசையில திரும்பினால் மின்னோட்டம் வலஞ்சுழி திசையில போகுது, நேர் திசையில போகுது. இடஞ்சுழித்து பக்கம் திரும்பினால் அது மின்னோட்டம் மறை திசையில போகுது. அப்ப திசையோட சேர்த்து சொல்றது மையப்பூச்சிய கல்வனோமானியை பயன்படுத்துவோம். என்ன மின்னோட்டத்துல திசையா இருக்கிறது. ரைட். ஓகே. அடுத்தது ஆளி ஒன்று. ஓகே. எவ்வளவு பொருட்களும் தேவையான பொருட்களா இருக்கு. இப்ப செய்முறைக்கு வருவோம். முதலாவது ஸ்டெப் என்ன செய்யறாங்க? மெல்லிரும்பு கம்பி கட்டின் மீது ஏறத்தாழ 100 சுற்றுகளை காவலிடப்பட்ட கம்பியினால சுத்தட்டாம். ரைட். இப்ப மெல்லிரும்பு கம்பி கட்டு, இதுல இந்த படத்துல பாருங்க தெளிவா இருக்கு. இது வந்து மெல்லிரும்பு கம்பி கட்டு. ரைட். மெல்லிரும்பால செய்யப்பட்ட ஒரு கம்பி கட்டு. ரைட். கம்பிகளினுடைய கட்டு ஒரு உருளை வடிவத்துல சேப்பில் செய்திருக்கு. ரைட். இதில் போடுங்க பாருங்க, மெல்லிரும்பு கம்பிகளின் கட்டு. ரைட். மெல்லிரும்பினால் ஆக்கப்பட்ட கம்பிகளை வந்து ஒரு கட்டாக, ஒரு கோல், ஒரு உருளை வடிவத்தில் ஒரு கட்டாக அதை செய்திருக்கிறார். ரைட். ஓகே. அந்த மெல்லிரும்பு கட்டின் மீது ஏறத்தாழ 100 சுற்றுகளை, 100 கோயில் வரக்கூடிய மாதிரி காவலிடப்பட்ட செப்பு கம்பியால சுத்தட்டாம். ரைட். ஓகே. இந்த இடத்துல 100 கோயில். ரைட். 100 முறுக்குகள்னு சொல்லுவோம், நாங்கள் சுற்றுகள்னு சொல்லுவோம், சுருளன்னு சொல்லுவோம், அல்லது முறுக்குகள் சொல்லையும் பாய்வோம். ரைட். முறுக்கண்ட சில வச்சுக்கோங்க, சாப்பிட்ற முறுக்கு அப்படி இல்லை, முறுக்கண்ட சொல்லையும் இங்கே பாய்ப்பாங்க, அல்லது சுருளண்டு சொல்லையும் பாய்ப்பாங்க. ரைட். கோயிலை குறிக்கிறதுக்கான தமிழ்ல இருக்கிற ஒரு சொல்லு தான் அது. சுருளண்ட சொல்லும் பாய்ப்பாங்க, அல்லது முறுக்கண்டு பாய்ப்பாங்க. கம்பி சுருளண்டு சொல்றது செப்பு கம்பி. ரைட். காவல் செய்யப்பட்ட செப்பு கம்பியை 100 சுற்றுகளை இதில் சுத்தட்டாம். ரைட். அப்போ முதலாவது செயல்பாடு என்ன சொல்லுது? 100 கம்பி சுற்றுகளை ஒரு கோயில் அந்த மெல்லிரும்பு கம்பி கட்டின் மீது சுத்தட்டாம். ஓகே. பின்னர் அச்சுட்டை போன்று இன்னொரு சுட்டை அச்சுட்டிலிருந்து 1 சென்டிமீட்டர் தூரத்தில் சுத்தட்டாம். இங்க இருந்து இந்த 1 சென்டிமீட்டர் தூரத்தில் பாருங்க, முதல்ல ஒரு 100 சுற்றி தானே முதலாவது சுத்து, அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் தூரத்தில் எவ்வளவு கேப்பம் வந்து 1 சென்டிமீட்டர், இந்த 1 சென்டிமீட்டர் தூரத்தில் அதே மாதிரி இன்னொரு 100 சுற்றுகளை சுத்தட்டாம். இன்னொரு காவலிடப்பட்ட செப்பு கம்பி இல்லை, 2 மீட்டர் செப்பு கம்பி வச்சுக்கிறா தானே. இந்த பாருங்க தேவையான அவர்கள் சொல்லியிருக்காங்க. 2 மீட்டர் நீளமான காவலிடப்பட்ட செப்பு கம்பி வகையை சேர்ந்து செப்பு கம்பி, காவலிடப்பட்ட செப்பு கம்பியை வச்சிருக்கிற அதுல வந்து ஒரு சுத்த சுத்தி போட்டா 100 சுற்றுகள் வரக்கூடிய மாதிரி ஒரு சுத்த சுத்தி போட்ட அதுக்கு பக்கத்திலேயே 1 சென்டிமீட்டர் தூரத்தில். ரைட். கொஞ்சம் பக்கத்தில் 1 சென்டிமீட்டர் ஒரு சின்ன தூரம், என்ன 1 சென்டிமீட்டர் தூரத்துக்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு 100 கோயில் வரக்கூடிய மாதிரி ஒரு கம்பி காவலிடப்பட்ட செப்பு கம்பியை சுத்தட்டாம். அதுதான் அடுத்து சொல்லப்பட்ட ஸ்டெப். ஏன் அந்த 1 சென்டிமீட்டர் கேப்? ரைட். இன்னொரு அடுத்த பிராக்டிகல் கேள்வி ஒன்று வரைக்குள்ள ஸ்ட்ரக்சர் பார்ட்ல எக்ஸாம்ல பிராக்டிகல் கேள்வி ஒன்று வரைக்குள்ள கேட்பான அந்த 1 சென்டிமீட்டர் தூரம்ன்றது ஏன் மென்ஷன் பண்றாங்க? ரைட். 1 சென்டிமீட்டர் தூரத்தில் ஏன் பக்கத்திலேயே அந்த கோயிலை சுத்த வேணும்? அதை பற்றிலாம் நாங்கள் டீப்பாக எடுத்த தொடர்ச்சியான செயற்பாடுகள் முடிகிற டைமில் நான் அதை பற்றி உனக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். ஏன் அது 1 சென்டிமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன, அல்லது கொஞ்சம் கிட்ட வச்சா என்ன அப்படின்னா கேள்விகள் வரும். கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் தள்ளி வச்சா என்ன நடக்கும்? அந்த மாதிரி இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பாடு செய்கிறோம். நான் கதை பண்ணுறேன். ஓகே. அவங்க சொல்கிறபடி நம்ம செயற்பாடு செய்வோம். ரைட். ஓகே. இந்த தொடர்ச்சியாக ரைட். அடுத்து என்ன செய்யலாம்? ஓகே. படத்தில் காட்டியவாறு ஆளியையும் 1.5 வோல்டேஜ் உலர் மின்கலங்கள் 2ஐயும் தொடராக சுற்றில் இணையுங்கள். மற்ற சுற்றை மைய பூஜ்ய கல்வனோமானியோடு இணையுங்கள். படத்தில் காட்டின மாதிரி. ரைட். இந்த படத்துக்கு வா. இந்த படத்தில் காட்டின மாதிரி. ரைட். படத்தில் காட்டின மாதிரி முதல் சுற்று, இதை வந்து முதல் சுருள்னு சொல்லுவேன் நான். ஏன்னா முதல் சுற்றுனாங்களா, அப்போ இதை வந்து முதல் சுற்று அல்லது முதல் சுருள். ரைட். பிரைமரி கோயில் அண்டு இங்கிலீஷ்ல கதைக்கிறது. பிரைமரி கோயில் அண்டு இதை கதைப்போம் முதல் சுற்று. ரைட். அடுத்தது இங்கே இருக்கிறது வந்து 2வது சுற்று. இரண்டாவது சுற்றை வந்து நான் செகண்டரி கோயில் சொல்லுவேன். இதை வந்து பிரைமரி கோயில், முதல் சுற்றை வந்து பிரைமரி கோயில் சொல்லுவேன், 2வது சுற்றை வந்து செகண்டரி கோயில் சொல்லுவேன். இந்த முதல் சுருளுக்கு 2வது சுருளுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. இப்ப முதல் சுருள் இதை சொல்லாமல் முதன்மை சுருள் என்று சொல்ல பாவிப்பான், அல்லது பெய்ப்பு சுருள் என்று சொல்ல பாவிப்பான். ரைட். அல்லது உள்ளீட்டு சுருள், நிறைய சொல்லுகள் இருக்கு. உள்ளீட்டு சுருள். ரைட். இன்புட் கோயில் என்று சொல்றது. இன்புட் கோயில் அல்லது உள்ளிட்டு சுருள், பெய்ப்பு சுருள், முதன்மை சுருள், முதல் சுருள், முதலாவது சுருள், இப்படி எந்த சொல்லையும் பாவிக்கலாம் எக்ஸாம்ல. ரைட். ஓகே. இங்க வந்து 2வது சுருள் அல்லது துணை சுருள். ரைட். செகண்டரி கோயில் தானே, அப்ப துணை சுருள். அல்லது இன்னொரு சொல் பாவிப்பான் பயப்பு சுருள். அல்லது இன்னொரு சொல்ல பாவிப்பான் வெளியீட்டு சுருள். ரைட். அவுட்புட் கோயில், வெளியீட்டு சுருள். இப்படி நிறைய சொல்லுகளை பாவிப்பான். உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன் முதலாவது சுருள், 2வது சுருள். முதல்ல சுத்தினது முதலாவது சுருள், 2வது சுத்தினது 2வது சுருள். ஆகவே இது வந்து ஃபர்ஸ்ட் கோயில். ரைட். இது வந்து முதல் சுருள், இது வந்து செகண்ட் 2வது கோயில். ரைட். ஓகே. இப்ப படத்துல காட்டின மாதிரியே முதலாவது கோயிலுக்கு
வந்து இங்கே வந்து டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணப்படுது ரைட். 2 உலர் மின்கலங்களை பயன்படுத்தி 1.5 வோல்டேஜ் உள்ள 2 உலர் மின்கலம் என்றால் மொத்த வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ் வந்து 3 வோல்டேஜ் ரைட். அப்போ 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ் ஒரு எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளியை பயன்படுத்தி ஆளியையும் சுற்றில தொடராக இணைக்கப்பட்டு அந்த கோயிலுக்கு அப்ளை பண்ணப்படுது ரைட். இந்த திசையில் மின்னோட்டம் வருது, இந்த திசையில் மின்னோட்டம் போகுது. என்ன இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். அப்போ பேட்டரியினுடைய ப்ளஸில் இருந்தால் மின்னோட்டம் வெளியிடும், ஆளியை மூடினால் சுற்றுக்கால கரண்ட் போய் அந்த கோயிலுக்கு கரண்ட் போகும், கோயிலுக்குள்ளார வெளியில் வந்து மைனஸை தொட்டுரும். என்ன இந்த மைனஸ் முடிவிடத்தை தொட்டுரும் ரைட். ஓகே. அப்போ படத்தில் காட்டுற மாதிரி முதலாவது சுற்றுக்கு டிசி வோல்டேஜ் இது வந்து பேட்டரி வோல்டேஜ். அப்போ பேட்டரி வோல்டேஜ்ன்றது டிசி வோல்டேஜ் தான். அப்போ டிசி வோல்டேஜ் முதலாவது சுருளுக்கு அப்ளை பண்ணுறேன். ரெண்டாவது சுருளுக்கு என்ன செய்யறேன், ரெண்டாவது சுருளுடைய இந்த அவுட்புட் 2 வேரையும் எடுத்துக்கொண்டு வந்து கல்வனோமானியோட கனெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது ரெண்டாவது சுற்றில் மின்னோட்டம் எப்படி இருக்குது, எந்த திசையில் போகுதுன்றதை செக் பண்ணுறதுக்கு கல்வனோமானி என்ற ஒரு உபகரணம், மின் உபகரணத்தை பயன்படுத்துகிறாங்க ரைட். ஓகே. அப்போ ரெண்டாவது சுற்றிலையும் தொடராக கல்வனோமானியை கனெக்ட் பண்ணியாச்சு படத்தில் உள்ள மாதிரி ரைட். ஓகே. அடுத்த செயல்பாடு என்னன்னு பார்ப்போம். ஓகே. படத்தில் காட்டின மாதிரி எல்லாத்தையும் நினைச்சிட்டோம். அடுத்தது இப்போது முதலாவது சுருளுடன் இணைக்கப்பட்ட ஆளியை மூடி திறந்து அப்போ ஆளியை சுவிட்சை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி கல்வனோமானியினுடைய ஊசியின் திரும்பல், அது ஊசி என்ன சொல்லலாம், காட்டி என்ன சொல்லலாம், கல்வனோமானியுடைய ஊசியின் திரும்பலை அவதானிச்சு போட்டு கீழே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, கீழே இருக்கிற அந்த ஒரு பெறுவரையும் செக் பண்ண சொல்லி கிடக்கு. அவன் என்ன சொல்றான், இந்த சுவிட்சை வந்து ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி என்ன மாதிரி கல்வனோமானியோட திரும்பல் இருக்குதுன்றதை செக் பண்ண சொல்லி இருக்குது ரைட். ஓகே. அதுதான் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ரைட். ஓகே. இங்கே என்ன நடக்க போகுது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மெல்லிரும்பு கம்பிகளின் கட்டு ரைட். ஒரு மெல்லிரும்பு கம்பிகளின் கட்டு, அதில் வந்து முதல் கோயில் ரைட், முதன்மை சுருளன்னு சொல்லக்கூடிய முதலாவது கோயில் சுத்தப்படுது. ஒரு 100 சுற்றுகள் சுத்தப்படுது. சுற்றி போட்டு அந்த கோயில் 2 கம்பியையும் வந்து ஒரு ஆளி எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளி ரைட். அது மாதிரி மற்ற பக்க கோயிலையும் கொண்டு வந்து ஒரு பேட்டரியில் டிசி பேட்டரி ரைட், நேரழுத்தத்தை வழங்கக்கூடிய ஒரு பேட்டரி, 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ், 3 வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு அப்ளைங் வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் வோல்டேஜை வந்து முதலாவது சுருளுக்கு கொடுக்கப்படுது. ஓகே. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே 1 சென்டிமீட்டர் தூரத்தில் ரெண்டாவது சுருளையும் வந்து பாருங்க, அதிலே சுற்றின மாதிரியே 100 கம்பி சுருள்களை சுற்றி போட்டு அப்படியே கொண்டு வந்து 2 வயரையும் அவுட்புட் வயரையும் கொண்டு வந்து கல்வனோமானியோட கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கல்வனோமானி சுற்றுகளில் ஏன் பயன்படுத்தப்படுது ரைட். இந்த கல்வனோமானி சுற்றுகளை ஏன் பயன்படுத்தப்படுது என்றால் அந்த சுற்றில மின்னோட்டம் பாயுதா இல்லையான்றதை செக் பண்ற ஒரு காரணம். இன்னொன்று அந்த சுற்றில மின்னோட்டம் எந்த டிரெக்ஷனில் பாயுதுன்றதையும் சேர்த்து சொல்லக்கூடியது இந்த கல்வனோமானியுடைய வேலை. ஓகே. இப்போ முதலாவது சுருளுக்கு என்ன நடக்க போகுது, நான் பேட்டரி டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன், 3 வோல்டேஜ் முதலாவது கோயிலுக்கு அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து கிறிஸ்டியன் எசெட் என்ற ஒரு விஞ்ஞானி ரைட், கிறிஸ்டியன் எசெட் என்ற ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிச்சாரு. ஒரு கடத்தி கம்பியில மின்னோட்டம் பாய்ஞ்சால் கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும்ன்றது கிறிஸ்டியன் எசெட் கண்டுபிடிச்ச ஒரு விதி. என்ன அப்போ அந்த விதியின்படி இங்கே வந்து 3 வோல்டேஜ் ஆளியை வந்து ஒன் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் வந்து ஒன் பண்ணுற நிலையில் இருக்குது, ஒன் பண்ணி இருக்கிறா சுவிட்ச் ஒன் பண்ணின உடனே நடக்கும், ப்ளஸ் முடிவிடத்தில் இருந்து ரைட், பேட்டரியினுடைய ப்ளஸ் முடிவிடத்தில் மின்னோட்டம் வெளிக்கிடும், இப்படி வெளிக்கிடும், இந்த திசையில் மின்னோட்டம் போகும், இந்த திசையில் மின்னோட்டம் உள்ளுக்கு போகுது. அப்போ கோயிலுக்குள்ள அங்கே மின்னோட்டம் போகுது, கோயிலுக்குள்ள மின்னோட்டம் போய் வெளியில் வந்து ரைட் இந்த முதலாவது சுற்று பூரணப்படுத்தப்படுது. இப்போ பாருங்க, இந்த கோயிலுக்குள்ள மின்னோட்டம் போகக்குள்ள அந்த கோயிலை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். யாருடைய விதி, கிறிஸ்டியன் எசெட் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச அடிப்படை மின்காந்தவியல் விதியின்படி இந்த முதலாவது கோயிலுக்குள்ள வந்து ஒரு காந்தப்புலம் வரும். அப்ப இந்த சுவிட்சை ஒன் பண்றதுக்கு முதல் இந்த சுவிட்சை ஒன் பண்ணினதால தான் பாருங்க இந்த கோயில் முதலாவது கோயிலுக்கு காந்தப்புலம் வந்தது. சுவிட்சை ஆஃப் பண்ணினா காந்தப்புலம் வராது. என்ன காரணம், சுவிட்சை ஆஃப் பண்ணினா கரண்ட் ஓடாது. இது அடிப்படையான சும்மா சின்ன பிள்ளைக்கு விளங்கும். என்ன சுவிட்ச் அனுப்பினா கரண்ட் ஓடாது, சுவிட்ச் அனுப்பினா கரண்ட் ஓடாதுன்னா கரண்ட் இல்லாட்டியே காந்தப்புலம் இல்லை. கிறிஸ்டியன் எசெட் விஞ்ஞானி கண்டுபிடிச்சது என்ன, ஒரு கம்பியில கரண்ட் ஓடினா கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும், கரண்ட் ஓடாடிக்கு காந்தப்புலம் உண்டாகாது. அதுதானே விதி. அப்ப அதன்படி இங்க நீ டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கா, சுவிட்சை ஒன் பண்ணினால் சுற்றில கரண்ட் போகும், சுற்றில கரண்ட் போனால் முதலாவது சுழலை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். இப்போ சுவிட்சை நீ ஆஃப் பண்ணினேன்னு சொல்லி சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணினா சுற்றில கரண்ட் ஓடாது, ஆகவே காந்தப்புலம் வராது. ஓகே. அப்ப சுவிட்சை ஆஃப் பண்ணின நிலையில காந்தப்புலம் இல்லை. இப்போ ஒன் பண்ணினதால வந்து கரண்ட் போகுது, கரண்ட் போறதால அந்த முதலாவது கோயிலை சுற்றி காந்தப்புலம் உண்டாகுது. அப்போ முதலாவது கோயிலை சுற்றி காந்தப்புலம் உண்டானால் அந்த காந்த புலத்துக்குள்ளேயே இந்த 2வது கோயிலும் வந்துட்டுது. அதுதான் பாருங்கோ அந்த செயல்பாடுல சொன்னவன் இந்த முதலாவது கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே 1 சென்டிமீட்டர் கேப்பை தான் விட சொல்லி சொன்னவன். 1 சென்டிமீட்டர் கேப்புக்குள்ளதான் அந்த முதலாவது கோயிலை சுற்றி வர காந்தப்புலத்தினுடைய அந்த எல்லைக்குள்ள 2வது கோயில் வந்துடும். அப்ப காந்தப்புலத்தின் முதலாவது காந்தப்புல சுருளுக்கு இருக்கிற காந்தப்புலத்தினுடைய எல்லைக்குள்ள 2வது கோயில் வந்தபடியால இப்ப மாறுகிற காந்தப்புலம் ரைட்,
ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சுவிட்ச் ஆஃப்ல இருக்கீங்களோ ரெண்டாவது கோயிலுக்கு இருந்த காந்தப்புலம் வந்து 0 டெஸ்லான்னு வைக்கிறேன். காந்தப்புலத்தை நாங்கள் டெஸ்லாவில் அளப்போம். அதை பற்றிலாம் நீ அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜியில் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸோ டெக்னாலஜிக்கு போனீங்கன்னு சொன்னால் உனக்கு டெஸ்லா பற்றி காந்தப்புலத்தை பற்றி சொல்லி தருவாங்க. இங்கே நாங்கள் ஓ லெவலில் சும்மா நோமலாக தெரிஞ்சு வச்சுக்கோள். ரைட், இங்கே ரெண்டாவது கோயில் வந்து பாருங்க ஒரு மாறுகிற காந்தப்புலத்துக்கு இருக்குது. என்ன காரணம்? சுவிட்ச் ஆஃப் பண்ணின நிலையில கரண்ட் போகையில், சுவிட்ச் ஆஃப் பண்ணின நிலையில கரண்ட் போகையில், ஆகவே அந்த மெல்லிரும்பு கம்பி கட்டையில் இருக்கிற ரெண்டாவது கோயிலுக்கு வந்து காந்தப்பாய மாற்றம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, ரைட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணின நிலையில ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அங்க இருக்க காந்தப்பாய மாற்ற அடர்த்தி வந்து 0 டெஸ்லா, ரைட். அந்த காந்தப்புலத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா கரண்ட் ஓடையில காந்தம் வராது. கரண்ட் ஓடினா தான் காந்தம் வரும், ரைட். ஓகே, அப்ப கரண்ட் ஓடையில ஆகவே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 0 டெஸ்லா. இப்போ நீ சுவிட்ச் ஆன் பண்ணினால் சைக்கிள்ல வந்து கரண்ட் டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணிட்டு டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ண முதல் சுருளை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். அந்த காந்தப்புலத்துடைய எல்லைக்குள்ளே ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் தான் ரெண்டாவது சுருள் சுத்தப்பட்டிருக்குது. அது ரெண்டாவது சுருளில் வந்து ஒரு மாறுகிற காந்தப்புலம். ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சு விடுறதுக்காக 10 டெஸ்லா ஆண்டு வைக்கிறேன், ரைட். இங்க இருக்கிற டிஃபரன்ஷியல், ரைட், டிஃபரன்ஷியல் ஆஃப் டெஸ்லா வந்து உனக்கு ஒரு 10, அதாவது காந்தப்பாயத்தில் வந்த மாற்றம் வந்து 10 டெஸ்லாவே இருக்குது. இது விளங்குறதுக்காக சொல்றேன், ரைட். இதெல்லாம் உனக்கு அட்வான்ஸ்ல சொல்லி தருவாங்க. இங்க ஓலவில் உனக்கு விளங்குறதுக்காக கேட்கிறேன். சுவிட்சை ஆஃப் பண்ண நிலையில மின்னோட்டம் மூடையில் ஆகவே காந்தப்புல மாற்றம் வந்து 0. இப்போ சுவிட்சை ஒன் பண்ணினதால கரண்ட் ஓடுது, கரண்ட் ஓடுறதால காந்தம் வருது, காந்தம் வர்றதால 10 டெஸ்லான்ற ஒரு மாற்றம் வந்துடுது. அப்போ 10 டெஸ்லான்றது இங்கே ஒரு சேஞ்ச் வந்திருக்குது. காந்தப்பாயத்தில் ஒரு சேஞ்ச் வந்திருக்குது. பரடே என்ன சொன்னவர்? மாறுகிற காந்தப்புலத்தில் ஒரு கடத்தி இருந்தால் அந்த கடத்தியில மின்னோட்டம் தூண்டப்படும், மின் இயக்க விசை தூண்டப்படும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தூண்டப்படும். அதான் பரடேயினுடைய தத்துவம். நான் படிச்சேன் மின்காந்த தூண்டல் தத்துவத்தில், ரைட். அப்போ பரடே என்ன கண்டுபிடிச்சவர்? மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கோயில் இருந்தால், மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் மின் இயக்க விசை EMF ப்ரொடியூஸ் ஆகும், ரைட். அதைத்தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ரெண்டு முனைகள், கம்பியினுடைய இந்த ரெண்டு முனைகளுக்கு குறுக்க ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகும். EMF என்றது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது மின் இயக்க விசை. மின் இயக்க விசைன்றது வோல்டேஜ், ரைட். ரெண்டு கடத்தின ரெண்டு முனைக்கு குறுக்க இருக்கிற வோல்டேஜ், ரைட். ஓகே, இந்த ரெண்டு கம்பியினுடைய ரெண்டு செகண்டரி கோயில், ரெண்டாவது கோயில் இருக்கிற ரெண்டு கம்பிக்கு இடையில ஒரு மின் இயக்க விசை தூண்டப்படும். பரடையின் தத்துவத்தின் என்ன காரணம்? மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள அந்த கோயில் இருக்கிறபடியால அந்த கோயிலுடைய ரெண்டு முனைகளுக்கு குறுக்க வந்து ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகி அந்த கோயிலுக்குள்ளால கரண்ட் ஓடும். அந்த செகண்டரி கோயிலுக்குள்ளால கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடுறபடியால செகண்டரி கோயில்ல இந்த கல்வனோமானியின் ஊசி வந்து ஒரு திரும்பலை காட்டும், ரைட். கல்வனோமானியுடைய ஊசி வந்து ஒரு திரும்பலை காட்டுறதால செகண்டரி கோயிலில் மின்னோட்டம் ஓடுதுன்றதை நாங்கள் முடிவாக சொல்லலாம், ரைட். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். ஓகே, இவன் வந்து இப்போ என்ன சொல்லினோம், அந்த செயல்பாட்டில் என்ன சொல்லினோம் என்றால் ஆளியை வந்து மூடி ஆளியை வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி பார்த்தா என்ன நடக்க வந்து பார்ப்போம், ரைட். ஓகே, இதில் வந்து பாருங்க, இதே சிக்கல்ல பாருங்க, ரைட். ஓகே, இங்கே வந்து டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணியாச்சு, 3 வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணியாச்சு. இது முதன்மை சுருள், நான் சொன்னேன் முதன்மை சுருள், ரைட். இது வந்து ரெண்டாம் சுருள், ரைட். ஓகே, இப்போ வந்து முதன்மை சுருளுக்கு வந்து டிசி வோல்டேஜ் நீ அப்ளை பண்ணியிருக்காய், டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்காய். சுவிட்சை ஆஃப் பண்ணல, ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட். சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ண நிலையில் இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காந்தப்பாய மாற்றத்தில் எதுவும் மாற்றமும் இல்லை, ரைட். அதனால 0 வோல்டேஜ். அப்போ செகண்டரி கோயிலில் மின்னோட்டம் இல்லை. செகண்டரி ரெண்டாம் சுருளில் மின்னோட்டம் வந்து இல்லை, 0 ஆம்பியர். முதல் சுற்றில வந்து மின்னோட்டம் பாயலை, நான் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ முதல் சுருளுக்கு மின்னோட்டம் 0 ஆம்பியராக இருந்தால் ரெண்டாவது சுருளுக்கும் மின்னோட்டம் 0 ஆம்பியர். முதல் சுற்றில நீ கரண்ட் கொடுக்காத நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ண நிலையில் இங்கே வந்து 0 ஆம்பியர் இருந்தது. அப்போ முதல் சுற்றில கரண்ட் ஓடையில் என்றபடியால் காந்தப்பாயம் இல்லை, அதனால செகண்டரி கோயிலில் வந்து 0 ஆம்பியர் இருக்குது. இப்போ முதல் சுற்றில் நீ சுவிட்சை ஒன் பண்ணிட்டாய், எஸ் என்ற சுவிட்சை ஒன் பண்ணிட்டாய், ரைட். ஒன் கண்டிஷனில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் இப்போ சுற்றில கரண்ட் ஓட போகுது. அப்போ இங்கே ஒரு காந்தப்பாய மாற்றம். முதல் ஆரம்பத்தில் 0 டெஸ்லா இருந்தது, இப்போ சுவிட்சை ஒன் பண்ணதால் 10 டெஸ்லா வந்துடுது. அப்போ மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள கடத்தி இருந்தபடியால் இந்த இடத்துல ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டு பார்த்தாங்க. EMF ப்ரொடியூஸ் ஆகிறதால அந்த இடத்துல கொஞ்சம் கரண்ட் போகும். நான் ஒரு சும்மா ஒரு கதைக்காக 2 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு வைக்கிறேன், உனக்கு விளங்குறதுக்காக வைக்கிறேன். 2 ஆம்பியர் கரண்ட் போகுது. இந்த கல்வனோமானி திசை திரும்பல காட்டுது, இந்த பக்கம் திரும்பல காட்டுது. இப்போ நான் தொடர்ச்சியாக நான் ஒன்லேயே வச்சுக்கிறேன், சுவிட்சை வந்து தொடர்ச்சியாக நான் ஒன்லேயே வச்சுக்கிறேன் என்றால் இப்போ காந்தப்பாய மாற்றம் உள்ள மாறாது, காந்தப்பாயம் மாறாது. ஏன்? நான் அப்ளை பண்றது டிசி வோல்டேஜ், பேட்டரியில இருந்து வர டிசி வோல்டேஜ் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நாங்க கடந்த வகுப்புல பார்த்தனாங்க, ரைட். நேரோட்டமும் மின்னோட்டம், அது எப்படி நேரோட்ட மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தனாங்க. நேரோட்ட மின்னோட்டம் எப்படி இருக்கும்டா, கிராஃப் பண்ணினால் டைமோட வோல்டேஜை கிராஃப் பண்ணினால், ரைட். ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறாத பெருமானம், மாறாத வோல்டேஜா இருக்குமே, ஒரே திசையில இருக்கும். பிளஸ் திசைண்டா பிளஸ் திசை, மைனஸ் திசைண்டா மைனஸ், ஒரே திசையில இருக்கும். அப்ப இங்க டிசி வோல்டேஜ் அப்ளை பண்றதால எனக்கு வந்து திசை மாறாது, ரைட். ஏன்னா பேட்டரியிலேருந்து வர கரண்ட்ல வந்து எப்பயுமே தொடர்ந்து கண்டினியூஸாக கரண்ட் போய்கொண்டே இருக்கு. கரண்டுடைய திசை மாறாது, வோல்டேஜ் ஒரு வேளை 0க்கு வந்து போவாது. அப்போ பேட்டரியிலேருந்து வர கரண்ட் கண்டினியூஸாக போய்கொண்டே இருக்கிறபடியால எனக்கு காந்தப்புலத்தில் ஒரு மாற்றம் வராது. மின்னோட்டம் தொடர்ச்சியாக போய்கொண்டு இருக்கிறதால காந்தப்புலத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராது, ரைட். அப்போ 10 டெஸ்லான்ற காந்தப்புலம்ல வந்து ஒரு மாற்றமும் வராது. அப்போ மாறாத காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் EMF ப்ரொடியூஸ் ஆகாது.
கிளியராக வச்சுக்கோ. மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள கோயில் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட். அப்போ மாறாத காந்தப்புலம் இது வந்து 10 டெஸ்லான்ற காந்தப்புலம் மாற போகிறதில்ல. காரணம் பேட்டரியில் இந்த டிசி முதல் சுருளுக்கு கொடுக்கப்படுகிற மின்னோட்டம் வந்து மாறாது, மின்னழுத்தம் வந்து மாறாது. ரைட். அது மாறாதபடியே காந்தப்புலத்திலே மாற்றம் வராது. காந்தப்புலத்தில் மாற்றம் வராதால மாறாத காந்தப்புலத்துக்குள்ள கோயில் இருக்குது, செகண்டரி கோயில் இருக்குது, மாறாத காந்தப்புலத்துக்குள்ள இருக்குது. ஆகவே கோயிலில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. இஎம்எஃப் இல்லை என்றால் மின்னோட்டம் இல்லை. அப்போ செகண்டரி கோயிலில் கரண்ட் இல்லை. ரைட். செகண்டரி கோயிலில் கரண்ட் இல்லை. தொடர்ச்சியாக ஒன்னிலையில் வச்சிருந்தால் செகண்டரி கோயிலில் கரண்ட் இல்லை. ரைட். செகண்டரி கோயிலில் எப்போ கரண்ட் இல்லை, தொடர்ச்சியாக கரண்ட் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு நீ சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்சை ஒன் பண்ணி வச்சிருந்தேன், டக்குனு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன்னால் சுவிட்சை கட் பண்ணி விட்டால் இந்த இடத்துல கரண்ட் ஓடாது. சுவிட்சை நிப்பாட்டினா கரண்ட் ஓடான்னு சிம்பிளாக தெரியும். என்ன சின்ன குழந்தைக்கே தெரியும். சுவிட்சை நீ ஆஃப் பண்ணி விட்டேன்னா இந்த சுவிட்சில் முதல் சுவிட்சுக்கு கரண்ட் இல்லை, முதல் சுவிட்சுக்கு கரண்ட் இல்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே 10 டெஸ்லா செகண்டரி கோயிலில் இருந்தது. கரண்ட் போய் கொண்டிருக்கிற வரைக்கும் 10 டெஸ்லான்ற காந்தப்பாய மாற்றம் செகண்டரி கோயிலில் இருந்தது. இப்போ நீ சுவிட்சை ஆஃப் பண்ணினதால இங்கே இருக்கிற மின்னோட்டம் 0 ஆயிடுது, இங்கே மின்னோட்டம் 0 ஆயிடுது. ஆனால் அங்கே ஏற்கனவே 10 டெஸ்லா இருந்தது. இப்போ முதல் சுற்றில் மின்னோட்டம் 0 ஆனபடியாக செகண்டரி கோயிலுக்கு கரண்ட் போகாது, கரண்ட் பாஸ் ஆகாது. ரைட். ஏன்னா முதல் சுற்றில் இல்லையோ. அப்போ மின்காந்தம் வந்து இங்கே மெல்லிரும்பு கம்பி கட்டினுடைய மின்காந்தம் கட் ஆகிடுது. மெல்லிரும்பு கம்பிக்கட்டுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சுருளால் கொடுக்கப்பட்ட அந்த டிசி வோல்டேஜால் கொடுக்கப்பட்ட மின் சக்தி வந்து கட் பண்ணபடியால் சுவிட்ச் ஆஃப் பண்ணபடியால் மெல்லிரும்பு கம்பிக்கட்டினுடைய காந்த இயல்பு இல்லாமல் போயிடுது. காந்த இயல்பு இல்லாமல் போனாலும் செகண்டரி கோயிலில் 10 டெஸ்லா இருந்தது, இது இல்லாமல் போனதால் மின்னோட்டம் இல்லாமல் போனதால் இப்போ 0 டெஸ்லாவுக்கு வந்துடுது. ரைட். 0 டெஸ்லாவுக்கு வந்துடுது. ஆஃப் பண்ணபடியால் 0 டெஸ்லாவுக்கு வந்துடுது. அப்போ அங்கே ஒரு காந்தப்பாயம் மாற்றம் இருக்குது. 10 டெஸ்லாவிலிருந்து 0 டெஸ்லாவுக்கு போகுது. ஆகவே அங்கே காந்தப்பாய அடர்த்தி குறைக்கப்படுது. காந்தப்பாய அடர்த்தி குறைக்கப்படுதோ கூட்டப்படுதுன்றதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. காந்தப்பாயத்தில் மாற்றம் இருக்குது. செகண்டரி கோயில் காந்தப்பாய மாற்றத்துக்குள்ள இருக்குது. ஆகவே மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள ஒரு செகண்டரி கோயில் இருக்கிறபடியால் கோயிலில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்னால மறை திசையில மின்னோட்டம் பாயும். மறை திசையில ஒரு 1 ஆம்பியரோ 2 ஆம்பியரோ மின்னோட்டம் பாயும். விளங்குறதுக்காக கேட்கிறேன். மறை திசையில மின்னோட்டம் பாயும். ரைட். இங்க வந்து மின்னோட்டம் தூண்டப்படும். முதல் ஸ்டார்டிங் கோயில்ல வந்து மின்னோட்டம் தூண்டப்படும். இப்போ இங்கே சுவிட்ச் ஒன் பண்ணின உடனே இந்த சைக்கிளில் வந்து 2வது சுருள் வந்து மின்னோட்டம் தூண்டப்படும். தொடர்ச்சியாக மின்னோட்டம் அதில் பாய போகுது. இப்போ தொடர்ச்சியாக நீ மின்னோட்டத்தை கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல நீ இல்லாமல் போயிடும். ஏனென்றால் ஒரு மாறாத காந்தப்புலத்துக்கு வரும். ரெண்டாவது சந்தர்ப்பம் என்ன, அப்போ மாறாத காந்தப்புலத்துக்குள்ள அது இருக்க போகுது. தொடர்ச்சியாக நீ சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே காந்தப்புலம் மாறப்போகுது. அப்போ மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள கோயில் இருந்தால் மின்னோட்டம் தூண்டப்படும், மின்னோட்டம் போகும். மாறாத காந்தப்புலத்துக்குள்ள கோயில் இருந்தால் மின்னோட்டம் போகாது. அப்போ டிசி வோல்டேஜ் எனக்கு மாற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ரைட். இங்கே டிசி வோல்டேஜை கொடுக்குறதால தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. அது வந்து இப்போ அடிக்கடி சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும். அப்போ டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறது எனக்கு பிரச்சனை. அதை தீர்க்கிறதுக்காக தான் பாருங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் மட்டும் செஞ்சாங்க. தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ இதில் என்ன பிரச்சனைகளுக்கு வந்தது, இந்த சுவிட்சை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி கொண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும். முடிவாக சொல்லலாம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த முடிவாக சொல்லலாம். சுவிட்சை நான் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி கொண்டு கேட்க தான் இந்த இடத்துல மாறுகிற காந்தப்புலம், செகண்டரி கோயிலில் மாறுகிற காந்தப்புலம் வர்றதால எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. ரைட். அப்போ இப்போ ஒருத்தனை கொண்டு வந்து வச்சு தேவையில்லாமல் அவனுக்கு வேலைக்கு சம்பளத்துக்கு கொடுத்து இந்த சுவிட்ச் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒருத்தனை வச்சிருக்க வேணும். அதை விட டெக்னிக்கலாக ஒரு வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு டிசி வோல்டேஜ் வந்து மாறாது, 0 வோல்டேஜுக்கு வராது. ஒரு காலம் பேட்டரியிலேருந்து வர கரண்ட் 0 வோல்டேஜ் வராது. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யணும்னா எனக்கு 0 வோல்டேஜ் வந்து போக வேணும், திசை மாற வேணும். மின்னோட்டத்தினுடைய திசை மாறினால்தான் எனக்கு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி பண்ணுற தேவை இருக்காது எனக்கு. என்ன அப்போ அதை செய்யறதுக்காக என்ன செய்தாங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று பார்ப்போம். அடுத்து என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ரைட். ஓகே. இந்த பந்திலாம் சிக்கல் இருக்கு பாருங்க. நான் சொன்ன விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த பந்தியை வாசிப்போம். முதலாவது சுருளில் உள்ள மின்கலத்துக்கு பதிலாக ஆடல் உரும அழுத்தத்தை நாம் நினைக்கும் போது, ஆடல் உரும அழுத்தம்ன்றது ரைட். ஆடல் உரும அழுத்தம் என்ன, ஏசி கரண்ட். ரைட். ஏசி கரண்ட் எப்படி இருக்கும், டைமோட ஏசி வோல்டேஜ் எப்படி ஆகுமாண்டால் இப்படி வரும். என்ன ஒருக்கா பாசிட்டிவ்ல இருந்தால் ஒருக்கா நெகட்டிவ்ல வரும், அடுத்தது பாசிட்டிவ்ல வரும். ரைட். வீட்டுக்கு வர கரண்ட்டை பாருங்க. வீட்டுக்கு வர 230 வோல்டேஜ். ரைட். 230 வோல்டேஜில் 50 ஹெர்ட்ஸ் என்ற அதிர்வெண்ணில் வரும். 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு செகண்டுக்கு 50 தரம் ஆஃப் ஆகிற மாதிரி. சுவிட்சை வந்து ஒரு செகண்டுக்கு 50 தரம் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணுற மாதிரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகணும்னால் சுவிட்ச் வந்து ஒன் ஆஃபில் இருக்கணும். என்ன ஒன் ஆஃபில் மாறி இருக்கணும். அப்போ அதுக்கு இருக்கிற டெக்னிக்கை தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம். 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸில் வீட்டுக்கு வர மின்சுரை கேட்க மாட்டால் 50 ஹெர்ட்ஸ் என்ற அதிர்வெண். அப்போ இது வந்து ஒரு செகண்ட் நேரத்துக்கு, ரைட், ஒரு செகண்ட் நேரத்துக்கு 50 தரம் ஒன்னாகி ஆஃப் ஆகும். அப்போ எங்களுக்கு ஆடலூர் அழுத்தத்தை வழங்கினால், டிசி கரண்டை வழங்கினால் எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்ச்சியாக ஒர்க் ஆகாது.
அதுக்கு பதிலாக நான் ஆடலுறும் அழுத்தத்தை வழங்கும் போது ரைட் ஆடலுறும் அழுத்தத்தை கொடுத்திருந்தால் காந்தப்புலத்தில் தொடர்ச்சியாக மாற்றம் வரும். என்ன காரணம்? காந்தப்புலத்தில் தொடர்ச்சியாக மாற்றம் வரும் என்றால் இங்க மின்னழுத்தத்தில் தொடர்ச்சியாக மாற்றம் வந்து கொண்டிருக்குது. ஆடலுறும் அழுத்தம் என்றாலே மின்னழுத்தம் மாறிக்கொண்டிருக்கும். பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல மாறி மாறி வரும். இடைக்கிட்ட சைபர் கேம் வந்து போகும். 50 தரம் சைபர் வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் என்று சொன்னால் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் என்று சொன்னால் ஒரு செகண்டுக்கு 50 தரம் 0 வோல்டேஜை தொட்டு வரும். 0 வோல்டேஜ் கம்பி 0 வோல்டேஜ்ல வந்து அந்த ஆடலுறும் அழுத்தம் போய் வரும். அப்ப 50 தரம் வரும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் சரி ஒரு செகண்டுக்கு. அப்ப எனக்கு அங்க அழுத்தம் வந்து மாறிக்கொண்டிருக்க போகுது. ஆடலுறும் அழுத்தத்தை இணைக்கக்குள்ள மின்னழுத்தம் வந்து இன்புட் பண்ற மின்னழுத்தம் வந்து மாறப்போது. ஆடல் அழுத்தத்தை இன்புட் பண்ணினால் இன்புட் பண்ற மின்னழுத்தம் வந்து மாறப்போது. மின்னழுத்தத்துல மாற்றம் வரதால காந்தப்புலத்துல தொடர்ச்சியாக மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இரண்டாவது கோயில்ல ஆடலுறும் அழுத்த வேறுபாடு தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப எனக்கு ஒன் பண்ணி ஆஃப் பண்ற வேலை இல்லை. தொடர்ச்சியாக நான் இன்புட் பண்ணாலே சரி, ஏசி வோல்டேஜ் நான் இன்புட் பண்ணாலே சரி, எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும். அப்ப முடிவா சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்ப வேலை செய்யும்? ஏசி கரண்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும். கிளியரா சொல்லலாம். ஏசி கரண்ட்ல மட்டும்தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும். டிசி கரண்ட்ல ஒர்க் ஆகாது. ரைட்? கிளியரா சொல்லுங்க. அப்ப உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம், டிசி கரண்ட்ல ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது? எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம். ரைட்? விஞ்ஞானம்ன்றது அப்படி தான். நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட்? டிசி கரண்ட்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் வேலை செய்யாதுன்னு என்ன எழுதுவாய்? டிசி கரண்ட்ல மின்னோட்டத்தினுடைய திசை மாறாது. தொடர்ச்சியாக ஒரே திசையில மின்னோட்டம் போய்கொண்டிருக்கும். மின்னோட்டம் ஒரே திசையில போய்கொண்டிருந்தால் காந்த பாயத்தில் மாற்றம் வராது. காந்த பாயத்தில் மாற்றம் வராடிக்கு மாறாத காந்தப்புலத்துக்குள்ள செகண்டரி கோயில் இருக்கும். மாறாத காந்தப்புலத்துக்குள்ள செகண்டரி கோயில் இருக்கிறபடியால செகண்டரி கோயில்ல மின் இயக்க விசை தூண்டப்படாது. ஆகவே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காங்க. ஆனால் ஏசி கரண்ட்ல டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணினால், பிரைமரி கோயிலுக்கு வந்து ஏசி கரண்ட் இன்புட் பண்ணினால், ஏசி கரண்ட் வந்து கணத்துக்கு கணம் வோல்டேஜை மாற்றி கொண்டு இருக்கும். என்ன கணத்துக்கு கணம் ஏசி கரண்ட் வந்து வோல்டேஜை மாற்றி கொண்டு ஒரு செகண்ட் கிட்டத்தட்ட 50 தரம் ஒன்னாகி ஆஃப் ஆக போகுது. ஏசி கரண்ட்ன்றது திசையை மாற்றி கொண்டு இருக்க போகுது. அப்போ திசையை மாற்றி கொண்டு இருக்கிறபடியால் எனக்கு அங்கே ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுற வேலை இல்லை. சுவிட்சை வந்து ஒன் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஏசி கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்னாகி ஆஃப் ஆகி கொண்டு இருக்க போகுது. அதனால டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஒரு மாறுகிற காந்தப்புலம் தொடர்ச்சியாக போய் கொண்டே இருக்கு. மின்னழுத்தம் மாறுறபடியால மின்னோட்டம் மாறுறபடியால காந்தப்புலத்தில் மாற்றம் வரும். காந்தப்புலத்தில் மாற்றம் மாறுறபடியால மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள செகண்டரி கோயில் இருக்குது. ஆகவே பரடையோட தத்துவத்தின் அடிப்படையில் செகண்டரி கோயிலில் மின் இயக்க விசை தொடர்ச்சியாக தூண்டப்பட்டு கொண்டு இருக்கு. அதுதான் மின்மாற்றியில் இருக்கிற டெக்னிக். ரைட்? அப்போ மின்மாற்றியில் நீ முடிவாக வச்சிருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு முடிவை சொல்லணும். ஏசி கரண்ட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், டிசி கரண்ட்ல ஒர்க் ஆகுது. ரைட்? இதுதான் டிரான்ஸ்ஃபார்மருக்குரிய சுற்றுப்படம். சுற்றுகளில் டிரான்ஸ்ஃபார்மருக்குரியதுக்கான படம் இதுதான். அதை சாத்தி வச்சுக்கணும். இதுதான் வெறிப்படுத்த சொல்றது. இது வந்து முதலாவது கோயில். நடுவில் மில்லிரும்பாணிகளை போட்டிருப்பாங்க. 2-3 மில்லிரும்பாணிகளை போட்டிருப்பாங்க. இது வந்து ரெண்டாவது கோயில். இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை வேறுங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் முதலாவது கோயில் இது, ரெண்டாவது கோயில் இதுன்றதை கண்டுபிடிக்கிறது எப்படி? அது ஒரு சின்ன டெக்னிக். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் முதலாவது கோயில் இது, ரெண்டாவது கோயில் இதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட்? ஓகே. நீ எந்த கோயிலுக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குற? இப்போ இந்த கோயிலுக்கு வந்து ஆடலோட்ட மின்னோட்டத்தை தான் இன்புட் கொடுக்கணும். இப்போ முடிவாக சொல்லி போட்டேன், இன்புட் கொடுக்க போகிற வோல்டேஜ் கட்டாயம் ஒரு ஆடலோர் மலத்தமாக இருக்கணும், ஆடலோட்ட மின்னோட்டமாக இருக்கணும். எந்த கோயிலுக்கு நீ ஆடலோட்ட மின்னோட்டத்தை இன்புட் பண்ணுறியோ அந்த கோயில் தான் முதலாவது கோயில். முதலாவது முதன்மை சுருள் அல்லது பெய்ப்பு சுருள் அல்லது உள்ளீட்டு சுருள், இப்படி நிறைய சொல்ல பயன்படுத்துவாங்க. முதலாவது சுருள், முதன்மை சுருள், பெய்ப்பு சுருள், உள்ளீட்டு சுருள்னு சொல்லி எந்த சொல்லையும் பயன்படுத்துவாங்க. ஆடலோட்ட மின்னழுத்தம் எந்த சுற்றுக்கு இன்புட் பண்ணப்படுதோ அந்த சுற்று தான் முதல் சுருள். எந்த சுற்றில் வந்து ஒரு தடையோ அல்லது ஒரு மின் உபகரணமோ இணைக்கப்படுதோ அந்த சுருள் வந்து இரண்டாம் சுருள் அல்லது துணை சுருள் அல்லது பயப்பு சுருள் அல்லது வெளியீட்டு சுருள், இப்படி எந்த சொல்லையும் பயன்படுத்துவாங்க. ரைட்? ஓகே. அப்போ 2 கோயில் தான் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க போது. 2 கோயிலுக்குள்ளேயும் என்ன மாதிரி அந்த சுற்றுகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட்? என்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது? டிசி கரண்ட்ல ஒர்க் ஆகாது, ஏசி கரண்ட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த சுருள் எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த சுருள் வந்து முதன்மை சுருளாக இருக்குது, எந்த சுருள் வந்து ரெண்டாவது சுருளாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி நாங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ரைட்? ஓகே. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை பற்றின ஒரு சமரியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக மாறுகிற காந்தப்புலத்துக்குள்ள கோயில் இருக்கவன் செகண்டரி கோயில். ரைட்? இன்புட் பண்ணுற கோயில் வந்து இப்போ இந்த கோயிலுக்கு வந்து நீ 2 கோயில் இருக்க போகுது. டிரான்ஸ்ஃபார்மர்னா கட்டாயம் 2 கோயில் இருக்க போகுது. ஒரு கோயிலுக்கு வந்து நீ இன்புட் பண்ண போகிற வோல்டேஜ். இப்போ டிசி வோல்டேஜ் இன்புட் பண்ண என்ன பிரச்சனை நடக்கும்னு சொன்னால் டிசி வோல்டேஜில் தொடர்ச்சியாக மின்னோட்டம் போய் கொண்டிருக்க போது திசை மாறாது. அதனால காந்தப்புலத்தில் மாற்றம் வராது. அதனால செகண்டரி கோயிலில் வந்து மின் இயக்க விசை தூண்டப்படாது. இப்போ மாறுகிற காந்தப்புலம் எனக்கு வேணுமட்டபடியால் நான் ஏசி கரண்டை வந்து இன்புட் பண்ண போகிறேன். முதல் சுருளுக்கு ஏசி கரண்டை இன்புட் பண்ண போகிறேன். அதனால் மின்னோட்டம் மாறிக்கொண்டிருக்க போது, அதனால் காந்தப்புலம் மாறிக்கொண்டிருக்க போது. ஆகவே ரெண்டாவது சுருள் வந்து செகண்டரி கோயில் வந்து மாறுகிற காந்தப்புலத்தில் இருக்கிறபடியால் செகண்டரி கோயிலில் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் எனக்கு தொடர்ச்சியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகிறது ஏசி கரண்ட்ல மட்டும்தான். இது எப்படி அது இந்த முதல் சுருள் துணை சுருள்ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால், இன்புட் பண்ணுற வோல்டேஜ் வந்து முதல் சுருளாக இருக்க போது, சுமை அதாவது லோடை வந்து கனெக்ட் பண்ணுறது செகண்டரி கோயிலாக இருக்க போது. அப்போ முதன்மை சுருள் கோயில் துணை சுருள் எப்படி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் மின்மாற்றி என்று சொல்லக்கூடிய இந்த நிலைய மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்றதை தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட்? இதுவரை நினைச்ச மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.